ஹாய் சொந்தங்களே, ஒரு கேள்வி. நீங்கள் எப்போதாவது ஒரு ராக்கெட் பார்த்து பிரமிச்சிருக்கீங்களா? இப்போ நம்ம இஸ்ரோ சும்மா ராக்கெட்டை மட்டும் அனுப்பாமல் அதில் இந்தியர்களை ஏற்றி விண்வெளிக்கு அனுப்ப போகுது. அதோட பேர் தான் ககன்யான். இது வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, உண்மை. ஒரு சாதாரண மனுஷனை ராக்கெட்டில் வச்சு 400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அனுப்ப போகிறாங்க. இதில் என்ன பெரிய சவால்? ராக்கெட் வெடிக்காமல் இருக்கணும், போனவங்க பத்திரமா திரும்பி வரணும். இது எப்படி நடக்கும்? வாங்க இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை பற்றி ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ககன்யான் இலக்கு என்ன? பெயர் விளக்கம். ககன்யான் சமஸ்கிருதத்தில் ககன்னா விண்வெளி, யான்னா பயணிக்கிற வண்டி, விண்வெளி வண்டின்னு அர்த்தம். திட்டத்தின் இலக்கு, ஒரு காரில் 3 பேர் போகிற மாதிரி விண்வெளி வீரர்கள் 3 பேரை இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்பும். எவ்வளவு தூரம்? நம்ம ஊரிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு அனுப்புவாங்க. இதுதான் பூமியை சுற்றி வரும் லோ எர்த் ஆர்பிட். எத்தனை நாள்? மொத்தம் 3 நாள் அங்கேயே இருப்பாங்க. இது முடிஞ்சதும் மறுபடியும் பத்திரமா பூமிக்கு திரும்ப வரணும். இதுதான் முழு சவால். இதன் முக்கியத்துவம் என்ன? அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த 3 நாடுகள் தான் சொந்தமாக மனுஷங்களை விண்வெளிக்கு அனுப்பி திரும்ப வர வச்சிருக்கு. ககன்யான் ஜெயிச்சா நம்ம இந்தியா 4வது நாடு. இது ஒரு வரலாற்று சாதனையாக மாறும். செலவு எவ்வளவு தெரியுமா? இத்திட்டம் மொத்தமாக சுமார் 9000 கோடி ரூபாய் செலவில் நடக்குது. வெளிநாட்டோட ஒப்பிட்டா இது உலகத்திலேயே ரொம்ப குறைந்த பட்ஜெட் விண்வெளி பயணமாக இருக்கும். ராக்கெட் ஹீரோ LVM-3H. LVM-3 பாகுபலி ராக்கெட். ராக்கெட்டின் பெயர். இந்த முக்கியமான பயணத்துக்கு நம்ம பாகுபலி ராக்கெட்னு சொல்ற LVM-3 தான் பயன்படுத்தப்பட போகுது. H வகை. இது சாதாரண LVM-3 இல்லை, இது LVM-3H, அதாவது மனுஷங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு தகுதியாக்கப்பட்ட ராக்கெட். ஏன் மாற்றணும்? ஒரு ட்ராக்ல ஜல்லிக்கல்ல கொண்டு போகிறதுக்கும் ஸ்கூல் பஸ்ஸில் குழந்தைகளை கொண்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி அனுப்புகிற ராக்கெட்டை மனுஷங்களோட பாதுகாப்புக்கு தகுந்த மாதிரி மாற்றினது தான் H வகை. உயிர்காக்கும் கவசம், அவசர கால சிஸ்டம். இதுதான் இந்த ராக்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய மேஜிக். ராக்கெட் கிளம்பும் போது ஒருவேளை ஏதாவது திடீர்னு கோளாறுனா என்ன நடக்கும்? ஒரு செகண்ட் கூட வீணாக்காம விண்வெளி வீரர்கள் இருக்கிற கேப்சூலை மட்டும் ராக்கெட்லேருந்து தனியாக பிரித்து பலமான மோட்டாரை வச்சு தூரமாக தூக்கி போட்டுடும். பேராசூட் லேண்டிங். அங்கிருந்து மிக பெரிய பேராசூட் மூலமாக மெதுவாக தரையில் அல்லது கடலில் வந்து இறங்கிடுவாங்க. சவால் என்னன்னா, இந்த இறங்கும் செயலை முன்பே சோதிச்சு தான் நம்ம TVT-1 சோதனை. இதில் இஸ்ரோ பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. இதுதான் ககன்யான் பயணத்துக்கு முதல் ஸ்கிரீன் சிக்னல். விண்வெளி வீரர்கள் நம் சூப்பர் ஹீரோக்கள். யார் இவர்கள்? இந்திய விமானப்படையில் இருக்கிற 4 ரொம்ப அனுபவம் வாய்ந்த சோதனை பைலட்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பெயர்கள்: குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன், குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சி சுக்லா. அவங்க பயிற்சி ரஷ்ய பயிற்சி. முதல்ல ரஷ்யாவுக்கு போய் பயிற்சி எடுத்தாங்க. அங்க எதுக்கு ஒரு விண்வெளி வீரருக்கு விண்வெளி இருக்கிற மாதிரியே ஒரு விண்வெளி வீரனுக்கு விண்வெளியில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வர ரொம்ப கடுமையான பயிற்சிகளை கொடுப்பாங்க. G-ஃபோர்ஸ் சவால். ராக்கெட் கிளம்பும் போது நம்ம உடம்பை விட பல மடங்கு அதிகமாக ஒரு எடை அவங்க மேல அழுத்தத்தை கொடுக்கும். ஃபார்முலா ரேஸ் கார்ல போனா ஒரு அழுத்தத்தை உணர்வாங்கல்ல, அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த அழுத்தத்தை தாங்க ஒரு சுழலும் இயந்திரம் வச்சு பயிற்சி கொடுப்பாங்க. மிஷன் சிமுலேஷன். விண்வெளியில் ராக்கெட்டோட கேப்சூலை திடீர்னு பழுதானா என்ன பண்ணணும்னு விண்வெளியில் நடப்பது போலவே ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஆளில்லா பயணங்கள் மற்றும் வியோமித்ரா. எதுக்கு ஆளில்லா பயணம்? மனுஷங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி 2 முறை ராக்கெட் ஆளில்லாமல் அனுப்ப பார்ப்பாங்க. ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் தான் படம் பார்க்க போவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். வியோமித்ரா ரோபோட் பென். முதல் ஆளில்லா பயணத்தில் வியோமித்ரா என்ற ரோபோட் பென் விண்வெளிக்கு அனுப்பப்படும். வேலை என்ன? விண்வெளியில் காற்று எப்படி இருக்கு, கதிர்வீச்சு எவ்வளவு இருக்கு, ராக்கெட் ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்கான்னு எல்லாத்தையும் இந்த ரோபோட் டேட்டாவாக சேகரித்து அனுப்பும். திரும்பும் சவால். பூமிக்கு திரும்புதல். விண்வெளி பயணம் முடிஞ்சதும் கேப்சூல் பூமியை நோக்கி திரும்பும். இதுதான் ரொம்ப பெரிய சவால். தீப்பிடிக்குமா? கேப்சூல் பூமியோட வளிமண்டலத்திற்குள்ள நுழையும் போது காற்றுடன் உரசி பயங்கரமாக வெப்பமடையும். சுமார் 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாகும். கவசம். அந்த வெப்பத்தில் வீரர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க கேப்சூலுக்கு வெளியில் ஒரு சிறப்பு வெப்ப காப்பு கவசம் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த வெப்பத்தை தாங்கும் டெக்னாலஜியை நம்ம இஸ்ரோ தான் உருவாக்கணும். எங்கே இறங்குவாங்க? கடலில் லேண்டிங். விண்வெளி வீரர்கள் தரையில் இறங்க மாட்டாங்க. பேராசூட்டை பயன்படுத்தி நம்ம இந்திய பெருங்கடல் பகுதியில் அல்லது அரேபியன் கடல் அல்லது வங்காள விரிகுடா
கடல்ல தான் வந்து இறங்குவாங்க. நம்ம இந்திய கடற்படை அங்கு காத்துட்டு இருந்து உடனே கேப்சூலையும் வீரர்களையும் பத்திரமா மீட்டுட்டு வரும். இஸ்ரோவின் இந்த ககன்யான் திட்டம் இந்தியா உலகத்துக்கே நம்மளோட அறிவியல் திறமை நிரூபிக்க ஒரு பிரம்மாண்டமான பயணம். நம்ம வீரர்கள் விண்வெளியை தொட்டு திரும்பி வர அந்த வரலாற்று தருணத்திற்காக நாமும் காத்திருப்போம். உங்கள் வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.